நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. முதல் என்னன்னா, அது ஒரு உருவம் அப்படிங்கிற ஒரு எல்லையில இல்லை. நம்மளுக்கு பார்க்கறது உணர்றது எல்லாமே ஒரு உருவம் உள்ளதை தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம ஒரு எல்லைக்குட்பட்டு நம்ம இருக்குங்கிறதுனால. எல்லைக்குள்ளே இருந்து எல்லை இல்லாத ஒரு விஷயத்த நம்ம உணர முடியாதுங்கிறது தான் அந்த இடத்துல மெசேஜ். ஸோ ரெண்டாவது காரணம் அந்த உருவமற்ற இதுவும் அந்த பஞ்சபூதங்கள் இன்னும் ஃபைனாக ரிஃபைன் ஆகி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்னும் பிரிஞ்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மாவை சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ஒன்று சுற்றி இருக்கிறதுனால தான் என்ன ஆகிட்டுருக்குன்னா, இன்றைக்கி கும் இருட்டுன்னா இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறியாமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மனிதனுக்கு தான் இந்த 36 கட்டுகள். நம்மளுக்கு மேலே ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு கீழே ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு விதமாக இதை கட்டியிருக்காங்க. அதுதான் இதில் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ இதை மனிதன் அப்படின்னா 36 கட்டுகள், ஆன்மாவை மேலே இருக்க 36 கட்டுகள். ஓகேங்களா? இந்த 2 காரணங்களால தான் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா, ஆன்மாவை கிட்ட நம்ம இவ்வளோ நாள் போகாமல் இருந்திருக்கோம் அனுபவத்தில். ஆன்மாவை நம்ம கிட்ட போய் டச் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம முக்தி அப்படிங்கிற விஷயத்தை அடைய முடியாதுங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பல வழியில் பார்த்தோம். ஸோ அப்போ எப்படி இதெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காணொலியில் அந்த சிவம் தலையில் இருக்க அந்த சிவம், அதுதான் அந்த ஜீவாத்மா. அது கீழே இருக்கிற சக்தியாகிய அவரோட பெண்டாட்டியை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதுகு தண்டு அப்படிங்கிற பாதை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போயிட்டு மேலே சேர்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் விரிவாக அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த முதுகு தண்டு தான் மெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நம்ம உடம்புல. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு மெடிக்கல் சயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்காவது முதுகில் அடிபட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த இயக்கமும் உடம்புல எந்த செயலுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிலே பெட்லேயே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வாழ்நாள் கடைசி மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, பெட்லேயே இருப்பாங்க. பெரிய உணர்ச்சி எதுவுமே இருக்காது. கையை கூட அப்படி தூக்க முடியாது, அசைக்க முடியாது, கால்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது, அப்படியே இருக்க வேண்டியது தான் நம்ம. ஸோ ஏன்னா அந்த முதுகு தண்டில் ஒரு சின்ன ஒரு அடிபட்டாலே இதுதான் நிலை. ஸோ அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, முதுகு தண்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு மெடிக்கல் சயின்ஸ்லையுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆன்மீகத்துக்கும் நம்ம மனிதனாக பிறந்தவன் நம்ம முதுகு தண்டு நிமிர்ந்திருக்கிறதுனால தான் அந்த தனித்தன்மை அப்படின்னு நம்ம முன்ன பார்த்தோம். வெறும் நம்ம ஆன்மீகத்தை மட்டும் இல்லை, அறிவியல்லையும் அதை தான் சொல்கிறாங்க. அந்த முதுகு தண்டுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த முதுகு தண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு பிறப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளைந்த கொம்பு மாதிரி 33 எலும்புகள் சேர்ந்து தான் இது உருவாகி இருக்கும். இது குழந்தைகள் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம வளர என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் இருக்கிற அந்த குட்டி எல்லாம் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகிடும்னா பெரும்பான்மையான மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குட்டி இதெல்லாம் சேர்ந்து என்ன ஜாயின் ஆகி அது ஒரு மொத்தமாக 2, 3 சேர்ந்து ஒரு எலும்பு அப்படி மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான மக்களுக்கு அது வளர்ந்த உடனே என்ன ஆகிடும்னா ஒரு 24 பகுதியாக மாறிடும். ஸோ 24 33க்குள்ளே இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாதையில் சக்தியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சக்தினா இப்போதைக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஓன் அகங்காரம் அப்படின்னு பார்த்தோம். அதை தான் இங்கிலீஷ் ஈகோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஈகோங்கிறது வெஸ்ட்னா அந்த மேற்கத்திய நாடுகள் சொல்கிற அந்த ஈகோ கிடையாது. இது அந்த ஈகோ அப்படிங்கிறது ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃப்ராய்ட் அப்படின்னு ஒருத்தர் ஒரு மனோதத்துவ நிபுணர் என்ன நம்ம உலகின் முதல் மனோதத்துவ நிபுணர்னு எடுத்துக்கலாம் நீங்கள். அவர் மனம் அப்படிங்கிற விஷயத்தை ஆராய போய் கொஞ்சம் பார்த்துட்டு, அவர் உருவாக்குன ஒரு கோட்பாடு, இந்த தியரி, அதை தான் இன்னும் நூறாண்டு காலமாக இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உலகத்தில் இந்த வெஸ்டர்ன் நாடுகள், மேற்கத்திய நாடுகள் அதை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அதனால அதை தான் இங்கிலீஷ் ஈகோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ பேசுகிற அந்த விஷயம் சக்திங்கிறது அந்த ஈகோ கிடையாது. இதை ஃபஸ்ட் நம்ம ஏன்னா நம்ம எதையுமே இன்னும் நுணுக்கமாக ஒரு சப்ஜெக்டுக்குள்ள டீப்பாக போகலை. ஆனால் மேலோட்டமாக சொல்லலாம். ஆனால் மேலோட்டமாக சொல்லும் போதே என்ன பண்ணுறோம்னா, ரெண்டுத்துக்கு இருக்க வேறுபாடை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுதான் அது. ஸோ நம்ம அது என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த சக்தி எந்த சக்தினா ஆதி பராசக்தி, அந்த பிரிஞ்சதுலேருந்து இப்போ அடியில் உட்காந்துருக்க மட்டும் அது என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, தட் மீன்ஸ் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டினா அது ராஜேஷ் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு இதை என்னோட உருவத்தை பட்டிக்கிட்டு ரொம்ப அடியில் இறுக்கமாக பட்டிக்கிட்டு அடியில் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இதுதான் அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப டீப்பாலாம் இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல இப்போ நம்ம. ஸோ அந்த அகங்காரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜீவாத்மாவாகி அந்த சிவம் அதுக்கு அந்த முதுகு தண்டு அப்படிங்கிற பாதையில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, உயர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் சோர்ஸு, ஆரம்பம். அப்போ இதுதான் டெஸ்டினேஷன், இதுதான் அந்த முடிவு. ஸோ ஒரு தெருவில் ஒரு தெருவோட முனையில் இது இருக்குது, இந்த தெருவோட அடுத்த முனையில் அது இருக்குது. அப்போ ரெண்டையும் நம்ம நடக்கணும்.
அப்போ அதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம், அந்த டிராவல். அந்த முதல் நிலையை வந்து என்ன அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லை சித்தர்கள் வழியில் வந்து அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அது மீன்ஸ் முதல் நிலை அப்படின்னா இப்போ அது எங்கே இடத்துல இருக்கோ, அது முதுகுத்தண்டோட நுனி அப்படின்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது ஆன்மீகத்தில் வந்து அது எப்படி அது குறியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, அதுக்கு வந்து மூலாதாரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்னது? மூலாதாரம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேயே வந்து உண்மையை வந்து அப்படியே பேர்லேயே வந்து விளக்கி வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆதாரம்னா பேஸ். ஸோ மூலம்னாலும் அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முக்கியமான அந்த ஒரு பேஸ். அதுதான் இப்போ நம்ம உட்காந்துட்டு தரையில் உட்காந்தாலும் சேரில் உட்காந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பிட்டம் வந்து தரையில் பட்டு நம்ம உட்காந்துருப்போம். ஸோ அதுதான். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்க இடம் தான் வந்து அந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் மொழியில் பார்த்தீங்கன்னா எருவாய், கருவாய். எருவாய் அப்படிங்கன்னா நம்ம வந்து மலம் போகிற அந்த ஓட்டை. கருவாய்னா நம்ம வந்து யூரின் போகிறது, அப்புறம் வந்து கரு உருவாகி அதை பிறப்புறுப்பு, அந்த பிறப்புறுப்பு வழியாக தான் வெளியில் வரும். ஸோ இது கருவாய், அந்த ஓட்டை. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பகுதி தான் வந்து மூலாதாரம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மூலாதாரத்தை போய் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்ம மக்கள் வந்து நம்மளோட மூலாதாரத்தை குனிஞ்சு வந்து ஃபிசிக்கல் பாடியில் சொல்கிறோம், நம்ம குனிஞ்சு வந்து நம்ம அதை பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மனித உடம்புல வந்து கரெக்டாக வந்து பாதி இடத்துல வந்து அது இருக்குது. என்ன இருக்குது? பாதி இடத்துல டெட் சென்டரில் வந்து அது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுந்து நின்னாலும் சரி, நம்ம உட்காந்தாலும் சரி, கரெக்டாக அந்த பாதி ஏன் பாதின்னு வச்சுருக்காங்கன்னா, தமிழில் அந்த காலத்தில் இதை தான் வந்து அப்படின்னா சொன்னாங்கன்னா, நம்ம காலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கால் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பல அர்த்தங்கள் இருக்குது அதுக்கு. அதில் ஒரு அர்த்தம் வந்து என்ன சொல்லலாம், கணக்கில் வந்து என்ன சொல்லணும்னா, கால் அப்படின்னா என்ன, குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பங்கு. அப்போ ஒரு முழுமை எப்படிலாம் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்துலையும் சரி, இந்த காலத்துலையும் எப்படி பிரித்து வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு முழுசை ஒன்றுன்னு சொல்லலாம். அப்போது அந்த முழுமையை வந்து அதை பாதியாக்கணும்னா வந்து அரை அப்படின்னு தமிழ் நம்ம சொல்லுவோம். அது அந்த அறையை இன்னொரு பாதியாக்கணும் அப்படின்னா அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கால். ஸோ அப்போ முழு பங்கு, அரை பங்கு, கால் பங்கு. ஸோ அதுதான். அப்போ நம்ம எழுந்து நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கால் அப்படிங்கிறது வந்து அந்த கால்வாசி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த உடம்பை வந்து நம்ம முழு பங்காக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கால் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னது, கால்வாசி. அப்போது அந்த இடுப்பை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அரணா கயிறு அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ட்ரெண்டே வந்து போயிடுச்சு. ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரை ஞான் கயிறு அப்படின்னு இருப்பாங்க. ஞான் இப்போ கேரளாவில் வந்து இன்னும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ல மாட்டாங்க, ஞான் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லேருந்து போனது தான் அந்த மலையாளம். தமிழும் சமஸ்கிருதமும் கலக்கிறது தான் அது. ஸோ ஆனால் வந்து நம்ம அதை மறந்துட்டோம். அவங்க வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வார்த்தையை. அரை ஞான்னா இந்த இடத்துல நான். ஸோ பாதி நான்ங்கிறது தான் நம்ம இடுப்பு. அந்த பாதி நானில் வந்து கட்டுற ஒரு கயிறு தான் வந்து அரை ஞான் கயிறு. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கால் அப்படிங்கிறது கால் பாகம். நம்மளோட கால், அந்த லெக்ஸுங்கிறது வந்து கால் பாகம். நம்மளோட மனித உறுப்பில் வந்து அரை அப்படிங்கிறது தான் அரைஞான் கயிறு கட்டுற அந்த இடுப்பு. அப்போது அதை மூக்குன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அது முக்கால். அதை தான் வந்து மூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுசுங்கிறது அந்த தலைக்கு போனால் தான் வந்து, ஸோ இப்படி தான் அந்த அளவில் வந்து மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த மூலாதாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்க அந்த அறை அப்படிங்கிற பகுதியில் வந்து உட்காந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஒரு கண்ணாடியில் வச்சு நம்ம பார்த்தோம்னா எப்படி தெரியும்னா, நம்ம உடம்புக்குள்ள ஆயிரக்கணக்கான வந்து நரம்புகள் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நரம்புகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒன்று கூட்டுற ஒரு இடம் மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம். இவ்வளோ நாள் நம்ம வந்து பெருசாக வந்து ஆக்டிவேட்லாம் பண்ணியிருக்க மாட்டோம், டச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் அந்த ஒரு இடத்துல போய் சேஃபாக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அப்படியே யாரும் கிட்டே தொடாத, யாருமே உணராத, யாரும் அதை பார்க்காத ஒரு இடத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த சக்தி. ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இந்த டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்கிறேன் இதை உங்களுக்கு. ஸோ அது உட்கார்ந்துட்டு இருக்க இடம் தான் வந்து என்னென்னா மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதை வந்து கூட்டிகிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், தன் முயற்சியால் என்ன பண்ணணும்னா மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை மேலே கொண்டு வரணும்னா அதை அடுத்தது எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூலாதாரத்துலேருந்து அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்கல. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நிலைக்கு அதை எடுத்துகிட்டு வரணும், உயர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நிலைக்கு அதை நம்ம தூக்கணும் அப்படின்னா சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், தமிழ் எல்லாம் கலந்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் வந்து என்ன நிலை, நம்ம இப்போ எதங்க அந்த பாதையை மறக்கக்கூடாது. அந்த பாதைங்கிறது நம்ம முதுகுத்தண்டு, நிமிர்ந்து இருக்க முதுகுத்தண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த முதுகுத்தண்டை தான் நீங்கள் அந்த இடத்துல கற்பனை பண்ணிக்கணும். அந்த முதுகுத்தண்டு பின்னாடி இருக்குது, நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு கற்பனையில் வந்து நாங்கள் சொல்கிறோம். கற்பனைனா நம்ம கற்பனை உருவகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சுவாதிஷ்டானம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிறப்புறுப்பு தான் வந்து அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது வந்து. ஓகேங்களா? ஸோ அந்த அடியில் அந்த நுனியிலேருந்து, முதுகுத்தண்டோட நுனியிலேருந்து முதல் ஸ்டாப்பு, டெஸ்டினேஷன் எங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற வந்து இந்த பிறப்புறுப்பு அப்படிங்கிற பகுதி வந்து முதுகுத்தண்டுக்கு கரெக்டாக அது எங்கே பின்னாடி இருக்கோ அதுக்கு நேராக இருக்கிற ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே எடுத்துகிட்டு வரணும்.
அங்கே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொப்புள் இருக்குது. அந்த தொப்புளை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், மணிப்பூரகம். ஸோ அது 3ஆம் நிலை. ஸோ அடியில் இருக்க முதல் நிலை தான் வந்து என்ன அப்படின்னா மூலாதாரம், 2ஆம் நிலை தான் வந்து சுவாதிஷ்டானம், 3ஆம் நிலைனா அந்த இடம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தொப்புள். அந்த தொப்புள்னா தொப்புளுக்கு பின்னாடி இருக்க அந்த முதுகு தண்டுக்கு நேராக இருக்க அந்த இடம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணணும்னா சிறுக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இருதயம் தான் ஹார்ட்டு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அனாஹதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அனாஹதம். ஓகேங்களா? ஸோ இது 4ஆம் நிலை. இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 5ஆம் நிலை தான் வந்து நம்ம தொண்டைக்குழி. இந்த குழி இருக்கு பாருங்க, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நிலை. இந்த 5ஆம் நிலைக்கு அப்புறம் வந்து அப்படியே அந்த முதுகு தண்டுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்க இடம், இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண்களுக்கு வந்து போட்டு, அப்புறம் வந்து ஆண்கள்லாம் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சந்தனம் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து ஏன் வச்சாங்கன்னா டீப்பான ஒரு காரணத்துக்காக தான் வச்சாங்க. மக்கள் வைக்கல, ஆனால் முன்னோர்கள் ஏன் உருவாக்குனாங்கன்னா அதுக்கு டீப்பான காரணங்கள் இருக்குது. அது இப்போ வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ அந்த இடம் இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவனுக்கு இதை தான் வந்து 3ஆம் கண் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. இது வந்து சிவனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த 3ஆம் கண் இருக்குது. ஆனால் ஒரே வித்தியாசம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த 3ஆம் கண் ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா அதை 3ஆம் கண்ணை திறக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் அது தூங்கிட்டு இருக்குது, ஜென்மமாக தூங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? மனிதனாக பிறக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதை பயன்படுத்தாமல் அப்படியே நம்ம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 3ஆம் கண் உள்ள இடம் அதை வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆக்கினை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம், தட் மீன்ஸ் மணிப்பூரகம் தான் நம்ம தொப்புள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அனாஹதம், அதுதான் நம்ம இருதய கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து. அப்புறம் வந்து அனாஹதம்க்கு அப்புறம் வந்து இந்த தொண்டைக்குழி தான் வந்து என்ன அப்படின்னா விசுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசுத்தியை தாண்டணும் அப்படின்னா வந்து இதுதான் வந்து ஆக்கினை அப்படின்வாங்க. ஸோ 6வது இடம். இந்த 6வதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பாலாம் இப்போ உள்ளே போகல. டீப்பாலாம் உள்ளே போகணும்னா அது இன்னும் பல விதமாக போகணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் தான் இப்போ வந்து விளக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்மளுக்கு. ஸோ இந்த 1000 இதழ் கொண்ட தாமரையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சஹஸ்ரதலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஹஸ்ரதலம். ஸோ சஹஸ்ரதலம்னாலும் 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஸோ அப்போது இந்த முதுகுத்தண்டு அடி ரோட்டோட ஒரு முனை வந்து மூலாதாரம், இன்னொரு எங்கே போய் இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்குள்ளே போய் கனெக்ட் ஆகுது. அந்த முதுகுத்தண்டு எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை. ஸோ அந்த மூளை தான் வந்து மனுஷனுக்கு வந்து தலைமைச் செயலகம் அப்படின்னு சயின்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மூளை தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பு நம்ம என்ன சொல்கிறது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 6 + 1 7, இந்த 7 நிலைகளை தான் வந்து தாண்டி என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு அந்த முக்திக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதில் அந்த 6வது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த என்னது 3ஆம் கண் இருக்கிற ஆக்கினை அப்படிங்கிற பார்ட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப மெல்லிய துவாரம்னா ஓட்டை வந்து ஒன்று இருக்குது. அது நார்மலாலாம் நீங்கள் எவ்வளோ பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் உங்களால் அதெல்லாம் பார்க்க முடியாது, உணர முடியாது. ஸோ அந்த ஒரு ஓட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பில் வந்து நம்ம தலையோட டெட் சென்டருக்குள்ளே போய் என்ன ஆகுது அப்படின்னா போய் கனெக்ட் ஆகுது. கண்ணுக்கே தெரியாது, என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ நுணுக்கமான வந்து ஒரு துவாரம் அது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதான் இங்கிலீஷில் ஆட்டம்னா என்ன அர்த்தம்னா அந்த இதுக்கு மேலே அந்த விஷயத்தை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்து அணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அணுவெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு 150-200 வருஷம் தான் இந்த சயின்ஸ் ஆகுது. ஆனால் அந்த காலத்தில் ஔவையார் பாட்டிலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அணு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ஔவையார் காலத்திலேயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அதான் சொன்னேன், அவங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் எந்த கருவிகளையும் வச்சுக்கிட்டு வெளியில் போய் தேடல. அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா உள்ளே போய் பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நுணுக்கமாக போயிட்டு வந்து இதெல்லாம் உணர்ந்தாங்க ஒரு காலத்தில். உணர்ந்தது மட்டும் இல்லாமல் பாடல்களை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அணுங்கிறது நம்ம நார்மல் இந்த 2 கண்ணால் பார்க்க முடியாது. ரொம்ப டீப்பாக அந்த கருவிகள்லாம் வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க சயின்டிஸ்டே பார்ப்பாங்க அதை. ஸோ அந்த அணு தான் வந்து உலகத்திலேயே சிறிய பொருள்னு ஒரு காலத்தில் வந்து சயின்ஸ் நம்பிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் பிரித்து சொன்னாங்க. இப்போ அதையும் பிரித்து அந்த குவாண்டம் பிசிக்ஸுங்கிறது அதுதான் நம்ம கொண்டாக்கு முன்னாடி பார்த்த அந்த குவாண்டம் பிசிக்ஸுங்கிறது வந்து அதை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறது. எவ்வளோ தான் வந்து கடைசியில் போக முடியுமோ அந்த கடைசி நிலைக்கு போகிறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சி தான் அது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து அணு தான் வந்து இதுக்கு மேலே பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அது. ஸோ அந்த அணுங்கிறத இந்த இடத்துலனா ரொம்ப மிக சிறிய வந்து ஒரு பொருள்னு எடுத்துக்கோங்க.
ஸோ அந்த துவாரத்துக்குள்ள அணுக்குள்ள ஒரு அணுவா என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஜீவாத்மா வந்து இருக்குது. எப்படி இருக்கு? அந்த 3ஆம் கண் ரொம்ப டீப்பில் உள்ளே போய் அது மூளையில் டெட் சென்டர் நம்ம தலையில் இருக்க அந்த நடுவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரொம்ப சிறிய துவாரம் ஓட்டை. அந்த ஓட்டைக்குள்ளே வந்து நம்ம நார்மலாக உள்ள நார்மல் கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்குள்ள ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக வந்து என்ன இருக்குன்னா நம்ம தலைக்குள்ளே போய் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இது நம்ம ஜீவாத்மா போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அணுவில் அணுவா. ஓகேங்களா? நுணுக்கத்துக்குள்ளேயும் ரொம்ப பெரிய நுணுக்கமாக உட்காந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து யாரும் போய் அதை நம்மளால் பிடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ சக்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. யாரும் வந்து பார்க்காத ஒரு இடத்த போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. சிவம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ரொம்ப சேஃபாக பாதுகாப்பான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து அந்த முதுகுத்தண்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்களை தான் நம்ம பண்ணணும். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட அந்த முக்தி, சாமானியர்கள் ஆசைப்பட்ட அந்த முக்தியை வந்து நம்ம அடைய முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூட்டு. இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தெரியும். என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே நம்ம மூலாதாரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது. இதுதான் வந்து என்னென்னா பஞ்சபூதங்கள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்படியே அந்த ரிவர்ஸ் இது தலைகீழாக திருப்பி அந்த பஞ்சபூதங்களை எடுத்தீங்க அப்படின்னா அந்த முதல் அடியில் இருக்கிறது மண் தத்துவம். அந்த மூலாதாரங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா அதுதான் மண் தத்துவம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்னா நம்ம வந்து கரு உற்பத்தி ஆகிற அந்த நம்ம வந்து சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொன்னேன். அந்த சுவாதிஷ்டானமில் தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா கழிவுகளையும் வந்து வெளிப்படுத்துகிறோம். விந்து சுக்கிலம் அதுவும் வந்து நம்ம அது வழியாக தான் வெளிப்படுத்துகிறோம். ஸோ எல்லா நீர் பொருட்கள் அது எல்லாமே சுவாதிஷ்டானத்தில் தான் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து 2ஆம் நிலை, அதான் நீர். ஓகேங்களா? 3வது நம்ம தொப்புள் அப்படின்னு சொன்னோம். அந்த தொப்புளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஏன்னா 3வது நம்ம வந்து அந்த பஞ்சபூதங்களை என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படின்னு நடுநாயகமாக இருக்குன்னு பார்த்தோம். பாதி உருவம் பாதி அருவமாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது வந்து நம்ம தொப்புளில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு வந்து ஹீட் இருக்குது. ஸோ நம்ம என்ன நம்ம சாப்பிட்டாலும் வந்து என்ன இருக்குன்னா உள்ளே வந்து 2 விதமான வந்து ஹீட் இருக்குது. அக்னின்னா நெருப்பு இருக்குது. ஸோ அந்த தொப்புள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வயிறு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து அந்த நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உள்ளே போய் நம்ம என்னதான் வெளியில் சமைச்சோ இல்லாட்டி சமைக்காமல் வந்து பக்குவப்படுத்தாமல் அப்படியே நம்ம ராவாக சாப்பிட்டாலும் அடியில் போய் என்ன ஆகுதுன்னா அது திருப்பி என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த ஹீட்டில் வந்து வெந்து அதுதான் வந்து ஜீரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உருவாகி நம்ம வந்து ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதான் இருதய கமலம். இருதய கமலங்கிறது தான் வந்து அந்த பாட்டில் தான் வந்து லங்ஸ் அப்படின்னு நம்ம சயின்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு, நுரையீரல். ஸோ அங்கே என்ன காற்று இருக்குது. ஸோ நம்ம சுவாசிக்கிறோம் பாருங்கள். டே டு டேயில் நம்ம வந்து எடுக்கிற ஒவ்வொரு சுவாசமும் வந்து நம்ம இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு நம்ம இதை தான் வந்து வெளியே விட்டுக்கிட்டு இருக்கோம். உள்ளே எடுக்கிறோம், இவ்வளோ வச்சுக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், வெளியே விட்றோம். ஸோ இந்த இடம் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்குரிய ஸ்தலமாக இருக்குது. அப்போது ஆகாய ஸ்தலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டைக்குழி, இந்த தொண்டை ரொம்ப டீப்பாலாம் போல, ரொம்ப மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பஞ்சபூதங்கள் தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த 5ஆக வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த 5. ஸோ இந்த பஞ்சபூதங்களை தாண்டுற நிலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவர்ஸில் போகிறோம். ஏன்னா அந்த அப்படி தான் வந்தோம் நம்ம உருவத்துக்கு. திருப்பி அந்த உருவத்துலேருந்து அருவத்துக்கு போகணுன்னா அப்படியே என்ன பண்ணணும், அந்த டைரக்ஷன் அப்படியே திருப்பணும், திசையை நம்ம அப்படியே மாற்றுறோம் இங்கே, அவ்வளோதான். ஸோ இந்த பஞ்சபூதங்கள் வந்து இது மட்டும் நம்மளுக்கு இருக்கும். இதை தாண்டிட்டு இங்கே வந்துட்டோம்னா பஞ்சபூதங்களை கடந்த நிலை இது உங்களுக்கு. இந்த 7 நிலைகள் மொத்தம் இங்கே வந்து உச்சி. இப்போ இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நிலை தான் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த தலைக்குள்ளே இன்னும் ஏகப்பட்ட ரகசியங்கள் வந்து உள்ளே இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. இப்போ அது வந்து நம்ம போகணும், அந்தளவுக்கு டீப்பாலாம் இப்போ நம்ம உள்ளே போக வேண்டாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள் இதெல்லாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ரானா சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் தான் சொல்லுவாங்க, மெடிடேஷன் தியானத்துக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரங்கள் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள், எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜின்னா அந்த ஆற்றல். நம்ம முதல்ல பார்த்தோம் சக்தி அப்படிங்கிறது எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம உடம்புக்குள்ள இந்த இடத்துல தான் வந்து அபரிமிதமான ஆற்றல்கள் வந்து சேமிக்கப்பட்டு ஒழிக்க வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இதை வந்து எதுவுமே வந்து அந்த முதுகுத்தண்டை நம்ம டச்சே பண்ணாமல் அந்த பாதையை பயன்படுத்தாமல் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும், ஒரு ரோடு போட்டு அந்த ரோட்டில் வந்து யாருமே நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும், அந்த ரோட்டில் வந்து என்ன ஆகும், கல் காற்று புழுதி எல்லாம் என்ன ஆகணும், அடித்து ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த ரோடே என்ன ஆகிடும், மறைஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி தான் வந்து அந்த நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ரோடை வந்து முக்கியமான ரோடை வந்து நம்ம பயன்படுத்தாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆற்றல்கள், ஸோ அந்த சக்கரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவேட்டும் நம்ம பண்ணலை. காலங்காலமாக என்ன பண்ணியிருக்கோம், தூசி பொடியை விட்டு அப்படியே படித்து நம்ம இப்படி மேலோட்டமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து உடம்புல இருக்க சில முக்கியமான வந்து ரகசியங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து நம்ம மனித உடலில் இருக்க தத்துவங்கள். ஓகேங்களா? இதை தான் வந்து ரகசியங்கள்னு எடுத்துக்கலாம். நீங்கள் தத்துவங்கள் இதெல்லாம் தான் வந்து மனிதனாக பிறந்த நாம்லாம் வந்து அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்.